நான் எளிதாக ஒன்று சொல்ல முடியாவிட்டால் அவருடைய தியாகத்தை அன்றையிலிருந்து நான் வகித்து வந்தவர். எங்களுடைய கட்சி சாத்திய போராட்டத்திலே நான் நம்பிக்கை வைக்கின்றேன். சாத்திய போராட்டத்திலே கலந்து கொண்டு தன்னுடைய உயிரை அர்ப்பணித்த தியாகி இலங்கை வரலாற்றிலே சாத்வீகவாதிகள் மறக்க முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த போராட்டம் தனிய ஆயுதம் தாங்கிய போராட்டமாக இல்லாமல் சாத்திய போராட்டம் சேர்ந்து இரண்டும் ஒன்று கைகோத்து போயிருந்தால் இன்றைக்கு நாங்கள் இழந்திருக்கின்ற பலர் உயிர்களை காப்பது. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியல் பேச எனக்கு தெரியாது. நான் சரியான நேரத்தில் சொல்வேன், பிள்ளைன்னு சொல்வேன். என்னுடைய கருத்து அந்த நின்று வைக்கிறேன். நான் உதாரணமாக நான் என்ன குற்றம் செய்வேன்? என்னுடைய பிள்ளைகள் ஒழுங்காக இருந்தால் ஒழுங்காக படத்துக்கு போது வருது சரி. வழியில் வாரப்படியும் 2 குட்டு அப்படின்னா நான் கண்டிச்சாகும். கண்டித்து விட்டால் நான் தகுதி தந்தென்ற சார்ந்து இருக்கிறேன். அதே மாதிரி குற்றம் சரியான தலைமை இருந்தால் குற்றவாளியாக காணணும். அல்ல குற்றத்தை செய்கிற இப்படி செய்யாத. இப்போ உங்களுக்கு அநேகருக்கு தெரியாது. எனக்கு என்ன பொறுத்தவரை உங்களுக்கு அநேகர் என்ன துருவப்பட்டன்னு சொல்லிட்டாங்க. என்ன தெரியும் துருவன் நீ சொல்ற எல்லாம் சரி என்று சொல்லி கைதட்டுறாங்க. குற்றத்தை குற்றமாக சரியாக சென்றவர்கள் தான். அதைத்தான் நான் விட்ட பிள்ளைகளே ஒரு ஒன்றுமே சின்ன ஒரே ஒரு தான் நான் சொல்றேன். விடுதலை புலிகளை ஏக பிள்ளைகள் என்று சொல்லி ஏற்க வேண்டும் என்ற ஒரு யார் கொண்டு கேட்ட உங்களுக்கு திருப்பி வரும். நான் கொண்டு நான் சொன்னேன் ஏக பிள்ளையாக சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு பல வேலை இருக்குது, பல விதமான சம்பவம் வேலைகளில் ஈடுபட்டிருக்கின்றீர்கள். ஆக அகிம்சைதான் உங்களுடைய போராட்டமாக இருந்தால் அது சரி வராது. அதுக்கு சாத்திய போராட்டம் தேவை. அந்த நேரத்தில் தான் விடுதலை புலிகள் தான் ஏக பிள்ளைகளாக இருக்க வேணும்னு விடுதலை புலிகள் தான் ஏக பிள்ளைகளாக இருக்கும் கிடைக்கல. நான் சொன்னேன் தம்பி எழுத்தில் இருக்குது. நான் அதை துரதிருஷ்டவசமாக அந்த நாளில் பேப்பர்கள் என்னை பற்றி போடுறது கிடையாது. ஏதோ தங்களுடைய சேப்படி கண்டபடி எழுதி தள்ளிவிட்டார்கள். அதை நம்பிக்கொண்டு மக்கள் இருக்கின்றார்கள். அன்று எனக்கு நீங்கள் துருவப்படம் சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இருக்கு. பாராளுமன்றத்தை எந்த அமைச்சர் என்ன டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாதுகாப்பு அமைச்சரை பார்த்து நான் கிளிநொச்சியை சேர்ந்தவன் 10 வரையை நீங்கள் போறனாலும் பழைய பிடிக்க மாட்டீர்கள். ஆனவரை பிடிக்கிறது பகல் கனவு. இது பார்லிமெண்ட் ரெக்கார்டு இருக்கு. நீங்கள் பண்றது ஹேண்ட்சார்டை கொண்டு வந்துடுறாங்க. இப்படி சொன்ன நான் விடுதலை புலிகள் மாணவரை திருப்பி கணத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்க முடியுமா? உண்மையாக என்ன நடந்தது? எங்களுக்குள்ள சாபக்கடை என்றால் ஒவ்வொருவரும் தன்னை வளர்த்து கொண்டு மற்றவளை மூடி மறைச்சி மற்றவளை குட்டி போட்டு போறதான் அரசியல் செய்கிறார் ஒழிய எல்லாரும் நியாயமாக பேசணும், எல்லாரும் சரியாக செயல்படணும், எல்லாரும் ஒரு நல்ல லட்சத்துக்காக போகணும் என்ற செயல்பாட்டில் இன்று வரைக்கும் இல்லை. இன்று வரைக்கும் நேற்று வரைக்கும் கூட இல்லை. இங்கே ஆற்றையும் கையில் பிரஜாமத்து தலையில என்ன பச்சடி ஏற்றி விட்டு போகிறதான் செல்விய நோக்கம். என்னுடைய நோக்கம் அதல்ல. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கும். அன்றைக்கு விடுதலை புலிகள் ஏகப்பிள்ளைகள் அல்ல, ஆனால் இனப்பிரச்சனை சம்பந்தமாக அரசாங்கத்தோடு பேசுவதோ அல்லது வேறு யாரோடு பேசுவதோ இனப்பிரச்சனை சம்பந்தமாக பேசுகின்ற ஏக போக உரிமை விடுதலை புலிகளைத்தான் இருக்க வேண்டும் என்று நான் பகிரங்கமாக கூறிக்கின்றேன். எழுத்திலும் இருக்கு. துரதிருஷ்டவசமாக என்னுடைய எழுத்துக்கள் வன்னிக்கு போகாது. வன்னிக்கு போனால் வழியில அழிப்பட்ட போது அங்கே உள்ளவர்கள் இல்லை, இங்கே உள்ளவர்கள் அல்ல இங்கேருந்து கொண்டு போய் வேறு விதமான கதையை கொடுத்துட்டு வருவாங்க. இந்த ஆண்டவன் முதுகடைக்கு முன்னால நான் சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு கதை. ஆகாஷ் வந்தார். ஆகாஷ் யார் தெரியும் உங்களுக்கு? விசையோட தூக்குறார். அவர் வந்து கேட்கிறார், என்னோட சேர்ந்த ஒரு பார்மன்றம் ஐயா இந்த விடுதலை என்ன ராணுவத்தை 93ஆம் ஆண்டு இந்த இடத்துக்கு பின்தள்ள சொல்லுங்க. நான் உடனே வரைக்கும் கேட்டு வாங்க மாட்டேன் என்ன பேசுகிறேன் என்ன சொல்லிக்கோ. நான் அதை சொல்லியிருக்கேன். அவங்க கேட்டான். நான் சொன்னேன் 1000 கேட்பாங்க கொடுப்பியா? இப்போ நாங்கள் உங்களுக்கு கிடைக்க செய்தி என்ன 1000 கொடுக்க சொல்கிறான் சங்கரி. அவ்வளோ முட்டாளாண்ணா. ஏன்னா பாராளுமன்றத்திலே எல்லாரும் கூடி இந்த சபையிலே பாதுகாப்பு அமைச்சரை பார்த்து உன்னால் முடியுமா கிளிநொச்சியை பிடிக்கிற பகல் கனவு சொன்ன நான் வெளியில் வந்து சொல்லியிருப்பேன். 1000 கூட
எனக்கு தெரியும். ஆனால் இந்த தியாகம் நடந்தது 35,000 பூர்வீர்கள் எங்களை பூர்வீர்கள் அவர்களை மீட்டு தாருங்கள் என்று சொல்லி நீங்கள் புற நாடுகளில் போய் மண்டிட்டு கேட்கிற காலம் வராது என்று தயவு செய்து நிற்காதீர்கள். இப்படித்தான் நான் அரசியல் செய்தேன். உண்மை நான் சொன்ன உண்மை, இப்ப சொல்ற உண்மை நான் சொல்லினா எழுத்தினேன். ஆகவே இந்த தம்பி ஜீவனார் என்னை பொறுத்தவரையிலே உங்கள் எல்லாரும் பார்க்க நான் கூட தீவிரம் மதிக்கணும். நான் தான் இந்த தந்தை எல்லாருடைய வாரதாக நீங்கள் ஒரு கட்டத்தில் ஏதோ ஆயுதம் தூக்கினாக்கள் அல்லது வன்முறையை பற்றி சிந்தித்தவர்கள் நான் கத்துப்படியிலே அடித்துக் கொள்ளார். என்ன போல தீவிரம் பெருந்தலைவர் எங்களை போராட்டத்துக்கு தேவையான ஒரு 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 ஆத்மா. அவருடைய இழப்பு நாங்கள் ஈடு செய்ய முடிந்த இழப்பு அல்ல. என்னால் அருமையை பெருமையாக நான் சாக போறேன் என்று தெரிந்து என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் நான் இந்த இனத்துக்காகவே நான் என்னை அர்ப்பணித்து செயல்படுகிறேன் என்ற உறுதியோடு இருந்து பச்சை தண்ணியும் குடியாளுக்கு பிறந்த ஒரு தியாகியை நாங்கள் மறக்கிறோம். நான் மறக்கிறேன். நன்றி. நாங்கள் மறக்கிறேன்.